கொங்கை வன்கோணி சொற்கொண்டு குவலயத்து துங்க கரியும் அரியும் ராஜ்யமும் எங்கும் வரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இது பெரியாழ்வார் பாசுரம். அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு இந்த குழந்தையுடைய ஒரு பருவத்தை எடுத்து இந்த பாசுரத்தை பாடுறார். இந்த அப்பூச்சி காட்டுதல் அப்படின்னா ஒரு குழந்தை இன்னொருத்தரை பயமுறுத்துறதுக்காக செய்யக்கூடியது. இந்த கண்ணெல்லாம் விழிச்சு காட்டுறது, தலைமுடிய முன்னாடி முகத்துல போட்டு மூடிட்டு பயமுறுத்துறது, இமைகளை மேல திருப்பி விட்டு அப்படி செவசெவன கண்ணாக்கி காட்டுறது, இதுக்கு அப்பூச்சி காட்டுதுன்னு. கண்ணன் இதையெல்லாம் செய்வானா கோபியர்கள்லாம் அதை பார்த்து சிரிச்சு ரசிப்பார்களாம். இவர் ராமனை பத்தின இந்த பாசுரத்திலையும் கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான்னு சொல்றது வழியா ராமனுக்கும் கண்ணனுக்கும் பேதம் இல்லை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். இப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்றார், கொங்கை வன்கோணி அப்படின்னு சொல்றார். அவளுடைய சொல் பொண்ணு காட்டுக்கு போன்னு சொன்னது கைகேயி, அது தசரதனுடைய வரத்தினால. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு தானே கானகத்துக்கு போனான் ராமன். ஆனா ஏன் இங்க சூத்திரதாரியா இருந்த மந்தரையாகிய அந்த கூனி, அவளுடைய கூனானது எப்படி இருந்ததுன்னா மார்பகம் எப்படி இருக்குமோ அது போல அவளுடைய முதுகு இருந்துதான். அதனால கொங்கை வன்கோணி கொடுஞ்சொல். இதை கேட்டு குவலயத்திலேயே சிறந்த கரி யானைகளையும் குதிரையையும் ராஜ்யத்தையும் எங்கும் பரதருக்கு அருளி. கம்பன் கூட இதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான், ஆழிசூழ் உலகு எல்லாம் பரதனே ஆள அப்படின்னு தான் கைகேயி சொல்லுவா. அதுக்காக நீ காட்டுக்கு போ அப்படின்னு. அதை எங்கிருந்து வாங்கினதுன்னா நம்முடைய பெரியாழ்வார் சொல்றார், இதை எல்லாத்தையும் பரதனுக்கே அருளி வன்கான் அடைந்தான். கொடுமையான காடு. அதுவும் எப்படி போனா அப்படின்னா அங்கண்ணன் போனானா. அப்படியே அந்த பட்டாபிஷேகம் பண்ணதுக்காக கட்டின காப்பை கூட கழுத்தாம அந்த நேரத்திலேயே அவன் போக வேண்டி வந்தது. இங்கேயும் கம்பன் சொல்லுவார், அவனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ முகம் எப்படி இருந்ததோ, நாளைக்கு நீ காட்டுக்கு இப்ப உடனே போ உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொன்னப்போ அதே மாதிரி இருந்தது அப்படின்னு. அதைத்தான் இங்க அங்கண்ணன், அந்த அப்பொழுது மலர்ந்த செந்தாமரை போல இருந்தான், எந்த பேதமுமே இல்லாம இருந்தான், அவன் தான் நம்முடைய ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார்.